ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கிட்ட, நீ தான் மீனாவுக்கு 5 லட்சம் கொடுக்கணும், உன்னால தான் அவள் கடன்காரியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே கேட்டிருக்கலாமே, எதுக்கு வக்கீல் மூலமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண ரொம்ப தப்பு, நீங்கள் தான் காசு 5 லட்சத்தை மீனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போய் உழைச்சி அந்த 5 லட்சத்தை நான் கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீங்களாம் வேலைக்கு போனாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, கடனாளியாக தான் இருக்கேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த 5 லட்சத்தை மீனாவுக்கு கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மனோஜும் ரோஹிணியும் ரூமில் இருக்கும்போது விஜயா அவங்கள பார்க்கக்காண்டி வராங்க. அப்போ மனோஜுக்கிட்ட விஜயா கேட்குறாங்க, உங்கள்கிட்ட காசு எதுவும் இருந்தால் தா அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ், என்கிட்ட இல்லைம்மா, இப்போ தான் எல்லா செலவுகளும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, காசே கையில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, என்கிட்டையும் காசு எதுவும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, மலேசியா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டு அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, அதுக்கிட்ட காசு இல்லை, அவங்க ஜெயிலெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, அப்போ மனோஜ்கிட்ட சொல்லுவாங்க, மலேசியாவுக்கு 3 டிக்கெட் போடு, நம்ம நேரில் போய் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, அவங்க வந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுவாங்க. ரோஹிணி வித்யாவை மீட் பண்ணி பேசுவாங்க. என்ன பிளான் போட்டாலுமே அது திரும்ப எனக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, என்னடி பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரோஹிணி சொல்லுவாங்க, தெரியலடி, பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரோஹிணி பார்வதியை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரோஹிணி பார்வதியை பார்க்கறதுக்கு எதுக்காண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே காசு வைக்க போகிறாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.